நம்மளுடைய பட்டயம் எதுவாக இருக்க வேண்டும்? இரட்சணியம் என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் தான் நம்மளுக்கு சரியான ஆயுதம். தேவன் நம்மை அணுகுவதற்கும் மற்றவர்களை நம்ம அணுகுவதற்கும் ஆண்டோடைய வார்த்தை மாத்திரமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு பட்டயமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சர்ச் பயோனியர்ஸ், ரிஃபார்மர்ஸ், யாரை வேணால் எடுத்துக்கோங்க. யாருமே எனக்கு எட்டுன அறிவுக்கு, எனக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுக்கு யாருமே சண்டை போட்டு எதுவுமே சாதிக்கலை. எல்லாமே சாதிச்சது எப்படின்னா, பைபிள் எடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு நாளோ 2 நாளோ வருஷ கணக்காக செய்வோம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிற ஆயுதம் அதுவாக தான் இருக்கும். அநேக நேரங்களில் நான் தோற்று போயிருக்கிறேன். அநேக நேரங்களில் நான் வெட்கப்படும்படியாக எனக்கு நடந்திருக்கு. மார்ட்டின் லூத்தர் எதை எடுத்து அவர் தீசிஸ் அடித்தார்? சண்டை போடவே இல்லை. அவர் ஆண்டோடைய வார்த்தை எடுத்துகிட்டு போய் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போய் கொண்டு கொடுத்தாரு. அது ஜான் ஹஸ்ஸாக இருக்கட்டும், ஜெரோமா இருக்கட்டும், ஜேம்ஸ் ஒயிட்டாக இருக்கட்டும், எலன் ஒயிட்டாக இருக்கட்டும், எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய வார்த்தையை மாத்திரமே அவங்க எடுத்துகிட்டு போய் சொன்னதாக நம்ம பார்க்குறோம்.